ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் கான்செப்ட், இன்ஃபர்மேட்டிவான கான்செப்ட் எல்லாத்தையுமே உங்களால ஈஸியா பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சரி, ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னா என்ன? அதாவது நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருப்போம். இந்த இந்த இண்டஸ்ட்ரியில நம்ம நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு காரை மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும். அப்போ அந்த ஒரு காரை நம்ம கஸ்டமருக்கு, அதாவது டெலிவரி பண்றதுக்கு முன்னாடி அது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்ஸ்பெக்ஷன் பண்றோம். அந்த கஸ்டமரோட அந்த டிமாண்டை நம்ம மீட் பண்ணிருக்கோமா இல்லையா அப்படிங்கறத நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும். ஓகே, அதை தான் வந்து நம்ம பிடிஐ அப்படின்னு சொல்லுவோம், ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். இதுல மெயினான ஒரு விஷயம் நம்ம என்ன என்ஷூர் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண ப்ராடக்ட்ல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படிங்கறத என்ஷூர் பண்ணணும். அதே போல அந்த ப்ராடக்ட் எல்லாமே ஃபங்க்ஷனல் எப்படி ஆகுது, நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா, அதையும் தாண்டி குவாலிட்டியா இருக்கா, பிளஸ் சேஃப்டி எல்லாமே நம்ம வந்து எல்லாத்தையுமே என்ஷூர் பண்ணணும். ஓகேங்களா? இதான் இந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷனோட ஒரு முக்கியமான ஒரு வேலை. சிம்பிளா ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, நம்ம கஸ்டமருக்கு ஒரு பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு பொருள் வந்து எஃபெக்டிவா, குவாலிட்டியா, சரியா, பாதுகாப்பா இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து சோதனை செய்யணும். அதான் இந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ சரி, இதனோட மெயின் அப்ஜெக்டிவ் தான் என்ன அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா, ப்ராடக்டோட குவாலிட்டி என்ஷூர் பண்ணுங்க. மெயின் என்னன்னா ப்ராடக்டோட குவாலிட்டி என்ஷூர் பண்ணணும். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டிஃபெக்ட் ஃப்ரீ டெலிவரி. ஏன்னா வந்து கஸ்டமர் என்ன பண்றாங்க, நம்ம கிட்ட பே பண்ணி வாங்குறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு டிஃபெக்டான ஒரு ப்ராடக்ட்டை நம்ம கஸ்டமர் கொடுக்க கூடாது. அதை நம்ம என்ஷூர் பண்ணணும். அதையும் தாண்டி கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். அதே போல ஃபங்க்ஷனாலிட்டி ஃபங்க்ஷனாலிட்டி கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு கார் வாங்குவோம், அந்த ஸ்டேரிங் பாத்தி அப்படின்னா அதோட மூவ்மெண்ட் வந்து ப்ராப்பரா இருக்கணும். இல்ல அப்படின்னா அந்த கஸ்டமர்னால அதை வந்து டிரைவ் பண்ண முடியாது. அப்போ அந்த ப்ராடக்டோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ப்ராப்பரா என்ஷூர் பண்ணணும். அதையும் தாண்டி பாத்தி அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டு, அதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்டை உருவாக்கி இருக்கோமா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். அதே போல அதுல இருக்கிற ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா இருக்கா, அதையுமே நம்ம வந்து என்ஷூர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு ஒரு சில பிராண்ட் இருக்கும். அந்த ஒரு சில பிராண்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து எந்த அளவு குவாலிட்டியா கொடுக்குறோமோ அந்த அளவு கஸ்டமர் நம்ம லைக் பண்ணுவாங்க. அப்ப நம்ம குவாலிட்டியை ரெடியூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, அந்த நம்மளோட பாத்தீங்க அப்படின்னா அந்த பிராண்ட் வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதையும் தாண்டி எஃபிஷியன்சியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணணும். இதான் இந்த பிடிஐயோட ஒரு மெயின் அப்ஜெக்டிவ். ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷனோட முக்கியமான அப்ஜெக்டிவ் என்ன? இதான் மெயின் விஷயம். கஸ்டமருக்கு ஆன் டைம் கொடுக்கணும், குவாலிட்டியா கொடுக்கணும், அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷனோட ப்ராசஸ் என்ன, இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டெப் ஒன் வந்து விஷுவல் இன்ஸ்பெக்ஷன். விஷுவல் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன? நம்ம கண்ணால பார்த்து அதுல ஏதாவது டிஃபெக்ட் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு கார் எடுத்துட்டீங்கன்னா அதுல ஸ்கிராட்ச், டென்ட், பிசிக்கல் டேமேஜ், அதே போல பினிஷிங், ப்ராப்பரா அசம்பிள் பண்ணாம இருக்கிறது, இது எல்லாமே வந்து விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தாவே ஓ இது டிஃபெக்ட் அப்படிங்கறத என்னது கண்டுபிடிக்க கூடாது. ஓகே, அப்ப அந்த அளவு நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஏன்னா விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் மூலியமா நம்மளோட விஷுவலா இருக்கிற டிஃபெக்ட் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும். அதான் இந்த பிடிஐயோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு காரை வாங்குறோம், ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தோன்னே என்ன பார்ப்போம், அதனோட அவுட் சைடு எல்லாமே எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். செகண்ட் ஒன்னு தான் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்னா ப்ராப்பரா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுதா, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா, ப்ராப்பரா மூவ் ஆகுதா, வீல் எல்லாமே ரொட்டேட் ஆகுதா, அது எல்லாமே வந்து செகண்ட் ஒன் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் விஷுவல் இன்ஸ்பெக்ஷன் பார்க்கணும், செகண்ட் ஒன் ஃபங்க்ஷனல் இன்ஸ்பெக்ஷன். ஏன்னா விஷுவல் நாட் ஓகே அப்படின்னா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம், அதே போல நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அப்போ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கம்ப்ளைன்ஸ் செக். அதாவது கம்ப்ளைன்ஸ் அப்படின்னா ஒரு யூசர் மேனுவல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும். அதையும் தாண்டி வாரண்டி கார்டு, சேஃப்டி சர்டிபிகேஷன்ஸ், இது எல்லாமே ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ஷூர் பண்ணுவோம். இதான் வந்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 என்ன அப்படின்னா அக்சசரிஸ் அண்ட் எக்ஸ்ட்ராஸ்.
ஓகேங்களா? அந்த இப்போ நம்ம ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் குடுப்போம். அதுல இருக்கிற அப்படின்னா அக்சஸரீஸ், நம்ம எக்ஸ்ட்ரா குடுக்குறது எல்லாமே குவாலிட்டியா இருக்கா? அப்படிங்கிறத ப்ராப்பரா என்ன பண்ணணும் அப்படின்னா, வெரிஃபை பண்ணணும். அதையும் தாண்டி அதை ப்ராப்பரா நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம அவங்களுக்கு குடுக்கணும். ஓகேங்களா? அவங்களுக்கு தேவையான அக்சஸரீஸ் எல்லாத்தையும். இது பிடிஐயோட 4வது ஸ்டெப். 5வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபைனல் சைன் ஆஃப். அதாவது அப்படின்னா ஒரு கிராஸ் செக்லிஸ்ட் இருக்கணும். கஸ்டமரோட ரெக்யர்மென்ட். கஸ்டமர் மெயின் ரெக்யர்மென்ட் என்ன? அப்படிங்கிறத அதை என்ஷூர் பண்ணிட்டு அதை நம்ம என்ன பண்ணணும், டிக் பண்ணிட்டே வரணும். ஓகே, நான் இதை என்னது என்ஷூர் பண்ணிட்டேன், இது கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், டிக் பண்ணிட்டே வரணும். ஓகேங்களா? இதான் பிடிஐயோட ஒரு மெயினான ஒரு ப்ராசஸ். சரி, இப்போ பிடியோட செக்லிஸ்ட் செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணும் அப்படின்னா, நம்ம செக்லிஸ்ட் ஃபாலோ பண்ணும்போது நம்ம அதை பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது நம்மளால என்ஷூர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மெஷினரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு கார் எடுத்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர், அது பெயிண்ட்டு, பேனலு, வைப்பரு, லைட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வெளியே இருக்கிறது. இப்போ இன்டீரியர்னா உள்ளுக்குள்ளாரியே இருக்கிறது. புரியுதுங்களா? அந்த சீட் பெல்ட், சீட்டிங் சிஸ்டம், இன்டீரியர், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என்ஷூர் பண்ணணும். அதையும் தாண்டி மெக்கானிக்கலா அப்படின்னா என்ஜினோட ஆயில், ஃப்ளூயிடு, கூலண்ட் லெவலு, எலக்ட்ரிக்கலா பார்த்தோன்னா பேட்டரி, லைட்டு, ஹார்னு, எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில அப்படின்னா நம்ம எக்ஸாம்பிளா நம்ம செக் பண்ண வேண்டிய என்னது செக்கிங்ஸ். ஓகே, மெஷினரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேஜஸ் இருக்கு, அது ப்ராப்பரா நம்ம காலிபிரேட் பண்ணணும். அதையும் தாண்டி இப்ப காலிபிரேஷன் எடுத்தீங்கன்னா என்னது, கேஜஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சென்சார்ஸ், அது எல்லாம் ப்ராப்பரா காலிபிரேட் பண்ணி வெரிஃபை பண்ணிருக்கணும். ஓகே, இவ்வளவு டியூ, அதாவது பாத்தீங்கன்னா இந்த வெர்னியர் காலிபர் இவ்வளவு டேட் வரையும் என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா காலிபிரேட் பண்ணணும். ஏன்னா அது வியர் ஆகும் அடிக்கடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆப்ரேஷனல் செக்ஸ், அந்த மோட்டரோட ஸ்பீடு, சேஃப்டி ஸ்டாப், இது எல்லாமே ப்ராப்பரா இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். விஷுவல்ஸா நம்ம ஒரு சில விஷயம் வச்சிருப்போம். அதாவது செக்லிஸ்ட் வச்சிருக்கலாம். இதெல்லாம் அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த மாதிரி செக்லிஸ்ட் மூலியமா கஸ்டமருக்கு ஒரு தவறான ஒரு காம்பவுண்ட் போறத, தவறான ஒரு காம்பவுண்ட், ஒரு ப்ராடக்ட்டோ, புரியுதுங்களா, அது போறதை நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா தடுக்க முடியும். இதான் இந்த பிடிஐ செக்லிஸ்டோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, பிடிஐ என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இன்ஸ்பெக்ஷன் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. டார்க் ரேஞ்ச் யூஸ் பண்ணுவாங்க, மல்டிமீட்டரு அப்படின்னா டயக்னோஸ்டிக் ஸ்கேனரு, அதையும் தாண்டி மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம அங்க பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ். ஏன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். இப்போ அந்த போல்டோட அந்த நட்டோட டார்க் கரெக்டா இருக்கா அப்படிங்கறத நம்ம டார்க் ரேஞ்ச் வச்சு செக் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப டெக்னாலஜின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏஐ டிரைவன் கேமரா இருக்கு. நம்ம அதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்க ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்மளால ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியும், இந்த ஏஐ கேமரா மூலியம். அதையும் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிஜிட்டல் செக்லிஸ்ட் இருக்கு. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பண்ணணும், செக் பண்ணி காமிக்கும், இது ஓகே, இது நாட் ஓகே அப்படிங்கிறது. நீங்க இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம், ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் பாக்குறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா, பிடிஐல நம்ம என்ன குவாலிட்டி அஷூரன்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒன்று லீன் மேனுஃபேக்சரிங். லீன் மேனுஃபேக்சரிங் முக்கியமான ஒரு விஷயம் என்ன, வேல்யூ ஆட் ஆக்டிவிட்டிஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். அதை ஃபோக்கஸ் பண்ணுவோம் பிடிஐ, ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன்ல. ஏன்னா நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம், இன்ஸ்பெக்ஷன்லயே வேல்யூ ஆட், நான் வேல்யூ ஆட்னு இருக்கு. எதுக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுமோ அதை மட்டும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம். அப்ப நான் வேல்யூ ஆட் நம்ம ரெடியூஸ் பண்ணிடலாம். அதே போல பாத்தீங்கன்னா ரெடியூஸ் தேவையில்லாத அன்னெசரி ஸ்டெப்ஸ், அன்னெசரி இன்ஸ்பெக்ஷன், அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெடியூஸ் பண்ணணும். இதெல்லாம் லீன் மேனுஃபேக்சரிங்கோட என்னது ஒரு குவாலிட்டி அஷூரன்ஸ் பிடிஐல வரும். ஓகேங்களா? பிடிஐலே பார்த்தீங்கன்னா எரர் ப்ரூஃபிங்லாம் இருக்கு. அதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு டிஃபெக்டான ஒரு ப்ராடக்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகாத அளவுக்கு நமக்கு ப்ரிவென்ட் பண்ணும். ஓகேங்களா? இதெல்லாம் என்னது எரர் ப்ரூஃபிங் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன், இந்த பிடிஐயோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாருங்க. இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவாரு, செக்லிஸ்ட் பார்த்து எப்படின்னா ப்ராப்பரா செக் பண்ணி டாக்குமெண்ட் ஃபைன் பண்ணி ப்ராப்பரா பார்த்து எப்படின்னா டாக்குமெண்ட் பண்ணி வைப்பாரு. சூப்பர்வைசர் என்ன பண்ணணும், அதை அப்ரூவல் பண்ணி சைன் பண்ணுவாரு. ஓகே, இது ஃபைனல் ரிப்போர்ட். மேனேஜர் என்ன பண்ணுவாரு, பிடிஐ சிஸ்டமோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்கு, அதையும் தாண்டி பார்த்தி அப்படின்னா அதுல நிறைய அப்டேஷன் கொண்டு வருது. இதெல்லாம் மேனேஜரோட வேலை. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பிடிஐ சம்பந்தமான ட்ரைனிங்ஸை இந்த பிடிஐ டீமுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கணும். சம் சர்டிபிகேஷன்ஸ், அட்வான்ஸ் இன்ஸ்பெக்ஷன்ஸ் சிஸ்டம், இந்த மாதிரியான நிறைய டெக்னாலஜி ரிலேட்டடான இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம அந்த இன்ஸ்பெக்ஷன் டீமுக்கு நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்களோட வேலையை பார்க்கறதுக்கு அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தி எப்படின்னா, சரி பிடிஐ நான் ஃபாலோ பண்ண எனக்கு என்ன பெனிஃபிட் ஆகும்,
ப்ராடக்ட் குவாலிட்டியா இருங்க, குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமா கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் பாத்தியப்பனா அதிகரிக்கும். கஸ்டமர் பாத்தியப்ப நம்ம மேல ஒரு ட்ரஸ்ட் வைக்க ஆரம்பிப்பாங்க. அதையும் தாண்டி பாத்தியப்பனா அதாவது போஸ்ட் டெலிவரி இஷ்யூ, கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறத நமக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அதையும் தாண்டி காஸ்ட் சேவிங்ஸ் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். முக்கியமா பாத்தியப்பனா ரெகுலாரிட்டி கம்ப்ளைன்ஸ், ஓகே, அடியரன்ஸ் லீகல் அண்ட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட். நம்ம ப்ராப்பரா இதெல்லாம் என்ஷூர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பெனால்ட்டி நம்ம அவாய்ட் பண்ணலாம். சேஃப்டி ஸ்டாண்டர்டை பாத்தி அப்படின்னா ப்ராப்பரா நம்ம என்ஷூர் பண்ணணும். இதுதான் இந்த பிடிஐயோட முக்கியமான ஒரு நோக்கம். ஓகே, இன்னைக்கு ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் பத்தி நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு எந்த அளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தாக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த மீட் பண்ணுவோம். பாய்.